நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் நமக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம பதில் செய்யணும், எப்படியாச்சும் அவங்கள தீமை செய்யணும், அவங்கள எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும், எப்படியாச்சும் தலைகுனிய வைக்கணும், அவங்க கக்கப்பட்டு ஒதுங்கணும், அவங்கள எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பழைய காரியங்களை செய்வோம். ஆனால் வேதம் பாருங்களேன், நீ தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாத, கர்த்தருக்கு காத்துரு அப்படின்னு. ஏன்னா நீ மட்டும் அவங்க உனக்கு தீமை செஞ்சதுக்கு நீ பொறுமையாக காத்துட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், நீ எதிர்பார்த்ததை விட, நீ செய்யணும்னு நினச்சதை விட ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி, அவங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி, அவங்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன்னை கர்த்தர் பழி தீர்ப்பார். உனக்கு பதில் அவர் பழி தீர்ப்பார். நீ கவலைப்படாத, நீ காத்து நிறு, நீ சரி கட்டுவேன், நீ அந்த தீமைக்கு சரி கட்டுவேன்னு நினைக்காது, கர்த்தர் சரி கட்டுவார். கர்த்தர் காத்துரு, கண்டிப்பாகவே கர்த்தர் நீதி செய்வார், நீ ஆசீர்வதிப்பார். நீ மேன்மையாக இருக்க போகிறீங்க, நீ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆமென்.